ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாஸ்க். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, ஒவ்வொரு வீடியோ வந்து நம்ம நெட்டில் தேடும் போதும் சரி, ஒரு தகவலை தேடும் போதும் சரி, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க தான் நம்ம தேடுவோம். யதார்த்தமாக சொன்னோம்னா, இப்போ வந்து ஹவு டு ஏர்ன் மணி இன் ஆன்லைன், ஹவு டு பிகம் என்டர்பிரினர், அந்த மாதிரி தேடலாம். இல்லை ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி இல்லாமல், பண விஷயம் இல்லாமல் வேற விஷயமா இருந்து தகவல் மட்டும் தெரிஞ்சுக்கணும்னா, வாட் இஸ் ஹிமாலயா, வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஹிமாலயா அப்படின்னு சொல்லி தேடலாம். நமக்கு வேண்டிய விஷயங்களை பற்றின சிறப்புகளும் நமக்கு தேவையான விஷயங்களை பற்றினதை தேடத்தான் நம்ம வந்து இணையதளத்தை மேக்ஸிமம் பயன்படுத்துவோம். அப்படி இருக்கும்போது சில ஷார்ட் டைம் கொஸ்டின்ஸும் ஷார்ட் டைம் ஆன்சர் கூடி கிடைக்கும். அது என்னன்னு கேக்குறீங்களா? இப்போ நியூஸ் எல்லாம் வந்து பாக்குறீங்க இல்லையா, ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கும், அதுக்கு வந்து கேள்வியும் அவங்களே இருப்பாங்க, பதிலும் வந்து அவங்களே சொல்லி அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து சிம்பிளா வந்து இப்ப நடக்கிற நியூஸ்லயே வந்து ரெண்டு விஷயங்கள் வந்து நம்ம தேடல்ல கிடைக்கிறது இது மட்டும்தான். ஆனா ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கொஸ்டினே சொல்லிட்டு கடைசியில் அந்த கொஸ்டினையும் ரைஸ் பண்ணிச்சுன்னு வச்சுங்களேன், அது எப்படி இருக்கும்? ஆனா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகவே ஆகாது. அதை பத்தின மைண்ட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கு அப்படிதான். ஆனா அதுக்குண்டான தீர்வை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நமக்கும் தோணும் இல்லையா? அந்த மாதிரி தான் நேற்று பார்த்த மதன் கௌரியோட ஹூ கில்ட் ஹர் ஆருஷி இந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து அவர் வந்து ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இனி வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஆனா இந்த வீடியோல அவர் கேட்ட மாதிரி யார் கொலை பண்ணிருப்பாங்கிறதுக்கு முக்கியமான சில விஷயங்களை தான் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏற்கனவே இருக்கிறது, அதாவது அவர் சொன்னதும் இல்லாம சிபிஐ இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி, ஏன்னா நம்ம வந்து ஒரு சாதாரண ஆட்கள், நம்ம வந்து சும்மா ஒரு குறிப்பிட்டு சொல்லலாம். ஆனா வந்து ஒரு எவிடன்ஸோட வச்சு சொன்னதை வந்து நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, வெளியே இருந்து யாரோ வந்து ஆருஷியும் அந்த வேலைக்காரனையும் கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதை மைண்ட்ல வச்சுங்க. ரெண்டாவது என்னன்னா, வேலைக்காரனும் ஆருஷியும் தப்பு பண்றதை பார்த்து அவங்க அப்பா அம்மா வந்து வேற யாரோ ரிலேட்டிவ் கூட சேர்ந்து, அதாவது சொந்தக்காரங்க கூட சேர்ந்து வந்து இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. மூணாவது என்னன்னா, ஆருஷியோட அப்பா அம்மா அவங்க கூட வேலை செய்யறவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து தப்பு பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த விஷயம் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் இன்னும் பெருசா தெரியல. இந்த விஷயம் வேணாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இருந்தாலும் அதுக்கு உண்டான காரணத்தை சொல்லி வேணான்னு சொல்றது பெட்டர்னு எனக்கு தோணுது. அது என்ன காரணம்னு கேக்குறீங்களா? இந்த தேர்ட் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் வந்து அவங்க அப்படி குரூப்பா வந்து தப்பு பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த விஷயம் வந்து எப்பயோ வந்து ஆருஷிக்கு தெரிஞ்சிருக்கலாம். இல்ல வீட்டுல வந்து ஒரு வேலைக்காரன் தங்கி வேலை செய்யறான், அப்ப அவனுக்கும் தெரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. இது வந்து ஒரு நியூஸ் சென்சேஷன் ஆகுறதுக்கு, ஏன்னா 2008, அதாவது 11 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அப்போ வந்து ஒரு கொலை நடந்திருக்குன்னா அது சென்சேஷன் ஆக்குறது வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ இந்த விஷயத்த வந்து நம்புறத வந்து இது வந்து கண்மூடித்தனமா நம்புற மாதிரி இருக்கு. ஸோ இந்த விஷயம் வேணாம், ஒதுக்கிடலாம். 3 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் போயிடுச்சு. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, வெளியிருந்து யாரோ வந்து ஆருஷியை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வெளியிருந்து ஒருவேளை வந்து கொண்டிருந்தா சில விஷயங்கள் வந்து ஒரு காமனா இருந்திருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஆருஷியை கொன்னது வந்து ரெண்டு விஷயம், அதாவது ஆருஷியும் வேலைக்காரனையும் கொன்னது வந்து ஒரு விஷயம் காமனா இருக்கு. அது என்னன்னா, ரெண்டு பேருமே வந்து பின்மண்டையில பலமா தாக்கப்பட்டிருக்காங்க, கழுத்து அறுத்து கொல்லப்பட்டிருக்காங்க. இதுதான் வந்து அவங்கள கொல்லப்பட்டதுல ஒரு காமனான விஷயம். இதையே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹாக்கி பேட் வச்சு அடிச்சுதான் சொல்றாங்க. ஹாக்கி பேட் வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஹாக்கி பேட் வந்து ஹேண்டில் கிட்ட வந்து லேசாகவும் கீழே வந்து ரொம்ப கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அந்த மெட்டீரியல் வந்து இரும்பு வந்து ரொம்ப பலமா இருக்கும். அது காரணம் என்னன்னா, நீங்க அடிக்கும்போது வந்து இம்பேக்ட், அந்த ஃபோர்ஸ் வந்து பயங்கரமா வரணும். பால் வந்து பல தூரம், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஹாக்கி பேட்லாம் அடித்தா ரொம்ப தூரம் பால் பறந்து போய் விழுகும். ஸோ இந்த ஒரு ஃபோர்ஸுக்காக தான் ஹாக்கி பேட்டே வந்து டிசைன் பண்ணப்படுது. அப்படி இருக்கும்போது ஹாக்கி பேட்டை பிடிச்சி யாராச்சும் மெதுவாக அடித்தாலே அதோட இம்பேக்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். அதனால் வந்து அதில் அடித்தாங்கன்னா, அப்படி தலையில் அடித்தா சாவறக்கே வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஹாக்கி பேட்டில் அடித்து சாகடிச்சிருக்காங்க. ரெண்டாவது, ஹாக்கி பேட்டில் அடித்தது மட்டும் இல்லாமல் கழுத்தையும் அறுத்துருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ஹாக்கி பேட்டில் அடித்ததுலேயே வந்து ஒரு மாதிரி ஆயிருக்கலாம், அப்படி சாகலைன்னா கழுத்தை அறுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரெண்டு கொலையும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக பில்டப் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இங்கே நடந்திருக்கு. இப்போ வந்து மதன் கௌரி சொல்லியிருந்தாரு, அந்த விஷயத்தில் வந்து ஆருஷி கொல்லப்பட்ட இடத்துல வந்து எந்த ஒரு, அதாவது ரத்தம் அந்த மாதிரி வந்து தெரிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் வேற ஒரு விஷயம் மதன் கோரி சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆருஷி கொல்லப்பட்ட இடத்துல வந்து ரத்தம் வந்து தெரிச்சதுக்கு, ஒரு கொலை வந்து கழுத்தறுத்து கொள்றாங்கன்னா அது வந்து ரத்தம் எப்படி தெரிக்கும், அந்த இடமே பார்க்க பயங்கரமா இருக்கும். ஆனா அந்த மாதிரி ஒரு சம்பவமே அங்க நடந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இதுதான் வந்து உண்மை. அடிச்சதுலயே வந்து ஆருஷி வந்து இறந்திருக்கணும், இல்ல சுயநினைவு இழந்திருக்கணும். அப்போ வந்து இந்த வேலைக்காரனை கொன்னாங்க இல்லையா, அதை மேட்ச் பண்றதுக்கு வேண்டி இந்த மாதிரி ஒரு கொலையை அவங்க பண்ணிருக்கலாம். ஸோ இறந்த ஒருத்தவங்க கழுத்தை அறுத்தா எந்த ஒரு இதுவும் நடக்காது. அதுதான் வந்து அங்கே நடந்திருக்கு. பிளட் மட்டும் கொஞ்ச நேரம் போய் உறைஞ்சு போய் அந்த பெட்டை பார்க்கும்போதும் அப்படிதான் நமக்கு தெரிஞ்சுது. ஸோ இது ஒரு பாயிண்ட். இவங்க சொல்ற மாதிரி வெளியிருந்த ஒரு ஆள் வந்து கொலை பண்ணிட்டு போயிருந்தா அவன் ஏன் ஹாக்கி பேட்டை எடுத்துட்டு வரணும்? சரி, அவன் ஹாக்கி பேட்டை எடுத்துட்டு வரல, வீட்டில் இருக்கிறதே வச்சு யூஸ் பண்ணிட்டா, கரெக்டாக ஹாக்கி பேட் எடுத்து ஏன் அடிக்கணும்? இன்னொரு விஷயம், கொன்னதும் இல்லாமல் அங்கே உட்காந்து அவன் வந்து சரக்கடிச்சிட்டு இருந்திருக்கான். அது வந்து ஏன் அடிக்கணும்? எவனாவது கொலை பண்ணிட்டு அங்கே உட்காந்து அதே இடத்துல உட்காந்து தண்ணி அடிப்பானா? அடிக்க மாட்டான். அப்படியும் அடிச்சுட்டான், சரி ஓகே.
அவன் ஏன் தேவையே இல்லாமல் வேலைக்காரனோட பாடியை வந்து டெரஸ் அது வரைக்கும் அந்த நைட்டில் வந்து ஏன் இழுத்துட்டு போய் போடணும்? தேவையே இல்லை. அவனுக்கு வந்து கொலை பண்ணிட்டான்னா கொலை பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. ஸோ எதுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஏன்னா வெளியிருந்து ஒருத்தன் வந்து பண்ணியிருக்காங்கிறத வந்து இந்த பாயிண்ட்லாம் வந்து ரொம்ப தள்ளி போடுது. ஸோ இந்த பாயிண்ட்டு வேணாம். முக்கியமான பாயிண்ட் நம்ம இன்னைக்கு இப்போ பார்க்க போகிற பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆருஷியோட அப்பா அம்மாவே வந்து அந்த கொலையை பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்களோட ரிலேட்டிவ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த பாயிண்ட் தான் வந்து சிபிஐ வந்து அவங்கள வந்து கடைசியாக கோர்ட்டில் அவங்கள ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும்போது சொன்ன பாயிண்ட் வந்து மிக முக்கியமான பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான். கடைசியில் நம்ம எப்படி தேடி பார்த்தாலும் அதுவும் ஒரு சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கும் போது இந்த பாயிண்ட் தான் நம்மளும் வந்து நிற்போம். ஸோ இந்த பாயிண்ட் எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து அவங்க சொல்கிறபடி என்ன சொல்கிறாங்கன்னா, கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆருஷியும் வேலைக்காரனும் வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்து பார்த்துருக்காங்க. பார்த்த ஒரு கோபத்தில் வந்து அவர் அப்பா அம்மா வந்து அடிச்சிருக்காங்க. அந்த அடி வந்து ஃபர்ஸ்ட் வேலைக்காரன் மேல இருந்து வந்து ஆருஷி மேல பட்டு ஆருஷி வந்து இறந்திருக்கா. அடுத்து வந்து வேலைக்காரனும் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தாலும் இதுக்கு வந்து எந்த அளவுக்கு காரணம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அந்த வீட்டோட லே அவுட் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இப்போ வந்து ஒரு கொலை நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு சாத்திய கூறுன்னு ஒன்று வந்து நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். இப்போ வந்து அவங்க சொல்கிற மாதிரி சிபிஐ சொன்ன மாதிரி இந்த ஒரு விஷயம் வந்து ஆருஷியோட அப்பா அம்மாவே வந்து இவங்க வந்து தப்பு பண்ணுறதை பார்த்து கொலை பண்ணியிருந்தா அது வந்து நடக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பாருங்கள். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு வந்து 4 ரூமு, அது ஏற்கனவே தெரியும். ஆனால் இந்த ரூம் எப்படி இப்படி அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸ் அந்த உங்களுக்கு அந்த இது காட்டுறேன் நான், அதை பாருங்கள். இதுதான் என்ட்ரன்ஸு. இதுக்கு பக்கத்தில் இருக்கிறவ தான் வந்து அந்த வேலைக்காரனோட ரூமு. நேராக போனோம்னா லெஃப்ட் சைடில் வந்து இந்த பார் இருக்குது, இன்சைடில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் அதெல்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆருஷியோட ரூம் ரைட் சைடில் இருக்குது. நேராக போனால் பேரண்ட்ஸோட ரூம் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து அந்த யூஸ் பண்ணாத ரூம் இருக்குது. இதுதான் வந்து வீட்டோட லே அவுட்டு. இந்த லே அவுட் படி பார்த்தீங்கன்னா ஆருஷியோட ரூமும் அவங்க அப்பா அம்மா ரூமும் ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குது. வேலைக்காரனோட ரூம் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஏன்னா யாராச்சும் வந்தால் உடனே கதவு திறக்கணும், செக் பண்ணணுங்கிறதுக்காக ரூம் வந்து ஃப்ரண்ட்டில் தான் இருக்கும். இது வந்து நார்மல் லே அவுட். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை சிபிஐ சொல்கிற மாதிரி அந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா, இப்போ ஏதாவது ஒரு நைட்டு வந்து 12:30 மணிக்கு தான் வந்து அவங்க அம்மா வந்து கடைசியாக வந்து அந்த வைஃபை ரூட்டரை ஆஃப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நடந்துருந்துச்சுன்னா நைட்டு வந்து ஏதாச்சும் ஒரு பலவந்தப்படுத்துறதோ இல்லை ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா பக்கத்தில் அவங்க ரூம் இருக்குது, கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு பாயிண்ட்டை வந்து ஸ்ட்ராங் பண்ணுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, வெளியிருந்த ஆட்கள் வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சிபிஐ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. ஏன்னு கேட்டால் அதுவும் 12:30 மணிக்கு மேலே வெளியிருந்த ஆட்கள் கூப்பிடுறது வந்து ரொம்ப கம்மி தான். முடிஞ்ச அளவுக்கு அந்த பாபநாசம் படத்தில் வர மாதிரி அவங்களே வந்து சமாளிக்க தான் முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ வெளியிருந்த ஆட்கள் வர்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. அதுக்கு அவங்க சொல்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா, வெளியிருந்து லாக் பண்ணியிருக்குன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் நம்ம கேட்டிருப்போம் நேற்று. இங்கே தான் வந்து ஒரு பெரிய மிஸ்ட்ரியே இருக்கு. இப்போ வந்து இந்த வேலைக்காரனோட ரூமை பாருங்க. இந்த ரூம்ல வந்து இப்படியும் வரலாம் இப்படியும் வரலாம். ஸோ இந்த கேட் வந்து 3 கேட் இருக்கு இந்த வீட்டுக்கு. வந்து ஒன்று என்ட்ரன்ஸு, அதாவது வந்து கிரில்லு, ரெண்டாவது வந்து இந்த டோர் லாக் பண்ணுறோம் இல்லையா, லாக் ஆயிடுச்சுன்னு சொன்ன டோரு, அதுக்கப்புறம் வந்து ஒரு தடுப்பு மாதிரி ஸ்க்ரீன் மாதிரி ஏதோ இருக்கு. இதுதான் வந்து இந்த வீட்டோட டோர் சிஸ்டம். 3 இது தாண்டி வர்ற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எல்லா வீட்லயும் இருக்கும், ஒரு கிரில் இருக்கும், அதுக்கடுத்து ஒரு உடன் டோர், அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சும்மா திறந்து பார்க்குற மாதிரி யாருன்னு சொல்லி பார்க்குற மாதிரி ஒரு டோர். இதுதான் வந்து இந்த லாக் பண்ணியிருக்குன்னு சொன்ன டோர் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம வேலைக்காரனோட ரூமை பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து 2 என்ட்ரன்ஸ் இருக்கு. உள் வழியாகவும் வரலாம், அதே நேரம் வெளி வழியா ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. அது எப்படின்னா அந்த லாக் பண்ணி இந்த டோருக்கு வெளியே இருக்கு. அதாவது வெளியிருந்து வந்தே அந்த டோரை திறக்காமலேயே உள்ள வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி தான் இருக்கு. இது வந்து ஒரு சந்தேகப்பட வேண்டிய விஷயம். ஏன்னு கேட்டா இப்போ வந்து வேலைக்காரனை இவங்க சொன்ன மாதிரி இவங்க கொலை பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், வேலைக்காரனோட பாடியை வந்து இழுத்துட்டு போறாங்க. இழுத்துட்டு போய் அந்த வேலைக்காரனோட ரூம் இருக்கு இல்லையா, இந்த வழியா கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் மேலே கொண்டு டெரஸ்ல போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஸோ இது வந்து நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே வந்து இந்த டோரை வந்து வெளி டோரை வந்து வெளிப்பக்கமே லாக் பண்ண மாதிரி இருக்கட்டும். ஏன்னா வெளியிருந்த ஆட்கள் வந்து கொலை பண்ணாங்க அப்படின்னு சொன்னா வெளிப்பக்கமா இருக்கட்டும். இவங்க அந்த மாதிரி செட் பண்ணிட்டு உள் பக்கமா வந்து வேலைக்காரனோட டோரை வந்து லாக் பண்ணிட்டு இவங்க வந்து உள்ள வந்து படுத்துக்கிறாங்க. சரி, படுத்துக்கிறாங்களோ இல்ல தூங்கலையா என்னன்னு சொல்லி தெரியல. இது வந்து ஒரு குழப்பமான விஷயம். இதுல முக்கியமா நம்ம எல்லாமே இந்த பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே ஒரே ஒரு விஷயத்தை தான் கொண்டு போகும். வீட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த கொலையை செஞ்சதா தெரியக்கூடாது, வெளியிருந்து யாரோ வந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி தான் ரொம்ப பில்டப் பண்ணியிருக்காங்க. இதுலயே வந்து வீட்டில் இருக்கிறவங்க தான் இந்த கொலையை செய்யறதுக்கு வாய்ப்பு நிறைய அதிகம்னு சொல்லி தெரியுது. ஏன்னு கேட்டா தேவையில்லாம 20 அடிக்கு ஒரு பாடி கொண்டு இழுத்து போய் ரத்தம் படிஞ்ச கரையோட ஏன் போடணும்? ஃபர்ஸ்ட் கேள்வி. ஏன்னா அது வந்து டெரஸ்ல போய் போட்டிருக்காங்க. டெரஸ்ல போய் அந்த நைட்ல இழுத்துட்டு போய் போடுறது வந்து ஒரு தேவையில்லாத வேலை. ஆனா அது போட்டா என்ன ரீசன் வரும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. வெளியே இருந்து ஆட்கள் வந்திருக்காங்க,
வெளியே வந்து போட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு வெளியே இருந்திருக்கானுங்க, வெளியவே லாக் பண்ணிட்டு போயிட்டானுங்க அப்படிங்கிற ஒரு ரீசன் வரும். ஸோ இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, ஆரிஷியோட ட்ரெஸ்ல வந்து அந்த மாதிரி அவ தப்பு பண்ணதுக்கு எந்த அடையாளம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ட்ரெஸ் மேபி சேஞ்ச் பண்ணிருக்கலாம். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட பொண்ணு இந்த மாதிரி வந்து தப்பு பண்ணது வந்து தெரியக்கூடாதுன்னு சொல்லி மறைக்க அவங்க முயற்சி பண்ணிருக்கலாம். இது கூட தான் நம்ம போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல கூடி மதன் கௌரி சொல்லியிருந்தாரு. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல தான் தெரிஞ்சது, மற்றபடி அதை வந்து அழிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அவங்க ஒரு சர்ஜன், அது வந்து அந்த விஷயம் கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கும். ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் பொண்ணு வந்து மானத்தை இது பண்றதுக்கு வேண்டி பண்ணிருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஒரு வேகத்துல கொலை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயமா அவங்க பண்ணிருக்கலாம். இதுதான் வந்து ரெண்டாவது விஷயம். ஆக மொத்தத்துல இந்த கேஸை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிசிஷன் வந்து நேற்றே வந்து கமெண்ட்ல நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து பெட்டராக தோணும். இது வந்து இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம், சரி ஓகே அப்படின்னு சொல்லி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நேற்று நான் ரொம்ப நேரம் நைட்டு ஃபுல்லாக கூடி இதை வந்து பழைய ரிப்போர்ட்லாம் எடுத்து எல்லாமே பார்த்து இருந்தேன். எனக்கு பார்த்ததுல வந்து இந்த விஷயம் தான் வந்து ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. கொலை பண்ணது அவங்க தான். ஏன்னு கேட்டால் வெளியிருந்த ஆட்கள் வந்த மாதிரி காட்டணும்னு ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்க முடியுது. அப்படி வெளியிருந்த ஆட்கள் வந்துட்டாங்க. சரி, வெளியிருந்த ஆட்கள் வந்தா என்ன பண்ணுவாங்க? டோரை லாக் பண்ண மாதிரி அந்த டோரை லாக் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னொரு விஷயம்னு கேட்டா, வேலைக்காரனோட ரூம் டோரும் உள்ள லாக் ஆயிருக்கு. இப்ப வேலைக்காரன் வந்து வெளியே போயிருந்தான்னா வெளியே பக்கம் அவன் டோரும் வெளிப்பக்கம் லாக் ஆயிருக்கணும். ஆனா லாக் ஆகல. இந்த டோரை பாருங்களேன், இது வந்து இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம். சோ இங்க போலீஸோட இதுபடி என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து உள்ள லாக் ஆயிருக்கு, இது வந்து வெளியே லாக் ஆயிருக்கு. நீங்க கேட்கலாம், இப்ப வந்து யாராவது ஒருத்தங்க வந்து அவன் உள்ள இருக்கா, அவனை வந்து அப்படியே இழுத்துட்டு கொண்டு போய் மாடியில் போட்டுட்டு வெளியில் ஒரு லாக் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை வந்து நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. தரத்தரன்னு இழுத்துட்டு போய் சுற்றி கொண்டு போய் போடுறது வந்து உண்மையாலுமே ஒரு சந்தேகப்படுற விஷயம். அதுவும் இல்லாமல் டோரை வந்து ஏன் அவன் லாக் பண்ணிட்டு போகணும்? அவனுக்கு என்ன தேவையா? அதுவும் இல்லாமல் 2 பேர் உள்ள இருக்காங்க, அவங்கள வந்து விட்டுட்டு போற அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இருக்கிற மாதிரி இதில் தெரியல. கடைசியில் இந்த விஷயத்த பாயிண்ட் அவுட் பண்ணணும்னா ஒரு சில பாயிண்ட்லேயே வந்து இதை வந்து கன்ஃபார்மாக அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்தந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கொலை நடந்தப்ப வந்து கொலையாளி வந்து எந்த வெப்பனும் வந்து வெளியிருந்து எடுத்துட்டு வரல. அடிச்சது ஒரு ஹாக்கி பேட்ல, அதுவும் வீட்டில் இருந்த பேட்டு. இன்னொன்று, சர்ஜிக்கல் நைஃப் வச்சு கழுத்தை அறுத்திருக்காங்க. யாருமே வந்து இப்போ வந்து அவங்க வீட்லேயே 2 டாக்டர் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்க மேலே சந்தேகம் வரும். இது எந்த விஷயம்? இது வந்து என்னதான் வந்து ஒரு டாக்டர் வந்து கொலை பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்களோட ப்ரொஃபஷன் இப்போ என்ன, இப்படி இப்போ வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ வந்து என்னதான் வந்து நம்ம நடிக்கணும்னு நினைச்சாலும் நம்மளோட இயல்பு வந்து நம்ம காட்டி கொடுத்துரும். இப்போ வந்து நீச்சல் தெரியாதவனை வந்து தண்ணிக்குள்ளே போட்டால் அவன் செத்து போயிடுவான். அதுவே நீச்சல் தெரிஞ்சவன் வந்து தண்ணிக்குள்ளே வேணுன்ட்டே வந்து தற்கொலை பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் அவன் வந்து நீச்சல் அடித்து வெளியே வந்துடுவான். கல்லை கட்டி தான் குதிக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் என்னதான் அவங்க கொலை பண்ணான்னு நினச்சாலும் அவங்களோட ப்ரொஃபஷன் படி தான் அது நடந்திருக்கு. இது வந்து ரொம்பவே ஒரு காமனான விஷயம். இதை வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ஸோ ஹாக்கி பேட்டு ப்ளஸ் அந்த சர்ஜிக்கல் நைஃப், இந்த 2 பாயிண்ட் எடுத்துங்க. இன்னொரு விஷயம், கொலை பண்ணதும் இல்லாமல் அந்த விஸ்கி பாட்டிலை வந்து எடுத்து குடிச்சிருக்காங்க. அதில் வந்து ஆருஷி அப்புறம் வந்து நம்ம வேலைக்காரனோட ரத்தத்தோட கரை படிஞ்சிருக்கு. எந்த ஒரு கொலைகாரனும் வந்து கொலை பண்ணிட்டு அங்கேயே வந்து இந்த விஸ்கி பாட்டிலை குடிக்கலாங்கிற ஐடியா வந்து அவனுக்கு இருக்காது. சரி, அப்படியே குடிச்சிருந்தாலும் ஒன்றா எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அங்கேயே வச்சுட்டு வந்து போகிறதுங்கிறது, ஏன்னா குடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு அவன் போயிருக்கலாம். ஸோ அது வந்து அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே இதாக இருக்குது, ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, டோர் வந்து வெளியே லாக் ஆயிருக்குன்னு சொன்னது. வெளியே லாக் ஆயிருக்குன்னு சொன்னது சரி, வெளியிருந்து பூட்டிட்டாங்கன்னு சொல்கிறதும் சரி. ஆனால் வெளியிருந்து யாரும் வரல. 12:30 மணிக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம வேலைக்காரனோட டோர் வழியாக அவனை இழுத்துட்டு போய் மேலே போட்டுட்டு அப்படியே வந்து அவனோட டோர் லாக் பண்ணி வெளிக்கதவு பூட்டிட்டு அதே மாதிரி வெளியிருந்து ஆள் வந்துட்டு போனாங்கிற மாதிரியே இவன் டோர் வழியாக வந்துட்டு இவங்க படுத்திருக்கலாம். அதுதான் வந்து நடந்திருக்கும். ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம், வெளியே கொண்டு போய் போட்டால் தான் வெளியிருந்து ஆள் வந்தாங்கன்னு சொல்லி தெரியணும். அது வெளியிருந்து ஆள் வந்திருக்காங்கன்னு ஏன் தெரியணும்? அதுக்காக வந்து ரொம்பவே மெனக்கெட்டிருக்காங்க. 20 அடி வந்து இழுத்துட்டு போயிருக்காங்க ஒரு பாடியை. அது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கொலை நடந்தது வந்து கீழே. எப்படி சொல்கிறேன்னா, அந்த பாடியை பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து வேலைக்காரனோட பாடி இழுத்தது வந்து ரத்தக்கரை வந்து அப்படியே படிஞ்சு ரொம்ப கோடு போட்ட மாதிரி வந்துருந்துச்சு. அதை பார்க்கும்போது ரத்தம் வந்து சொட்ட ஒரு கண்டிஷன் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து ரத்தம் உறைஞ்சிரும். அதுக்குள்ளே வந்து அதை இழுத்துட்டு போய் போடணும்னு சொல்லி வேகமாக இழுத்துட்டு போய் போட்டிருக்காங்க மேலே. ஏன்னா கொலை கீழே நடந்துச்சுன்னு சொல்லி தெரியக்கூடாதுன்னு சொல்லி. இது ஒரு விஷயம். சரி, இந்த 3 விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போது காமனாக உள்ள விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளியிருந்து கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆட்களை நம்ப வைக்கணும். இன்னொன்று, தான் பொண்ணு வந்து கெடுக்கப்பட்டதை வந்து தெரியக்கூடாதுன்னு சொல்லி தடையை அழிக்கணும். அதே நேரம் தானும் தப்பிக்கணும். இந்த 3 விஷயத்தையும் பார்க்கும்போது
கண்டிப்பாக வந்து இதை கொலையை செஞ்சதை வந்து அவங்க அப்பா அம்மா தான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் வந்து நேற்று ரிசர்ச் பண்ண வரைக்கும் எனக்கு கிடைச்ச ஸ்ட்ராங்கான வேலிடான பாயிண்ட் வந்து இதுதான். இதுக்கு மேலே ஏதாச்சும் உங்களுக்கு பாயிண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லலாம். நானும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையாக இருக்கேன். வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு த்ரில்லான வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். மற்ற ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் மாஸ்க்.